வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட இளைஞர் கழகங்கள் தொடர்பான கருத்துக்களுக்கு இளைஞர் விவகார பிரதியமைச்சர் எரங்க குணசேகர பதில். இளைஞர் கழகங்கள் முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டு ஜேவிபி அரசியல் பிடியின் கீழ் கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. இலங்கை பாகிஸ்தான் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவு. நாட்டின் வன்முறை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது என்ற பரப்புரைகளில் எவ்வித உண்மையுமில்லை என்று தெரிவித்துள்ள பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விரியசூரிய. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட இளைஞர் கழகங்கள் தொடர்பான கருத்துக்களுக்கு இளைஞர் விவகார பிரதியமைச்சர் எரங்க குணசேகர பதிலளித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க இளைஞர் கழகங்களை தற்போதைய அரசு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று முன்பு கூறியிருந்தார். இது தொடர்பில் பிரதியமைச்சர் எரங்க குணசேகர முந்தைய அரசாங்கங்களே தேசிய இளைஞர் மன்றத்தையும் இளைஞர் கழகங்களையும் அரசியல் ரீதியாக பயன்படுத்தியதை அவர் குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய இளைஞர் மன்றத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்திற்கு பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதையும் இசை நிகழ்ச்சிகளுக்கு 536 மில்லியன் மேலும் அறிக்கையில் 68 மில்லியன் மோசடி செய்யப்பட்டதும் கூட அவர் எடுத்துரைத்திருந்தார். முன்னாள் அரசாங்கங்களின் கீழ் இளைஞர் கழகங்கள் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் 2024 ஆண்டு இலங்கை இளைஞர் கழகங்களின் சம்மேளன செயலாளராக தரைந்து நவீன் நியமிக்கப்பட்டதும் பாலித ரங்கி பண்டாரவால் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருந்தபோது சம்மேளன நிதி மற்றும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் மாற்றப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது அரசு 12,000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இளைஞர் சங்கங்களை நிறுவி மாவட்ட மாநாடுகளையும் நடத்தி வருகிறது. எதிர்வரும் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் மாநாட்டையும் 32 வருடங்களுக்கு பின் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எரங்க குணசேகரவின் விமர்சனப்படி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைமையை கட்டுப்படுத்தி சில அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையிலிருந்து கவனத்தை மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். முன்னதாக ரணில் விக்ரமசிங்க அரசியல் கட்சி இளைஞர் கழகங்களை கட்டுப்பாட்டில் எடுப்பதை தடுக்க இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை வலியுறுத்தியிருந்தார். இளைஞர் கழகங்களின் சுதந்திரம் மற்றும் அரசியல் தாக்கங்கள் குறித்து சமூகத்தில் மேலும் ஒரு அரசியல் சர்ச்சையினை தூண்டும் இந்த உரை வெளிப்படுத்தப்பட்டது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நம் நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கான இனம், மதம், சாதி, வர்க்கம் மற்றும் கட்சி பேத வேறுபாடுகளை புறக்கணித்து உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்கிய இளைஞர் கழகங்கள் இப்போது முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டு தற்போதைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு ஜேவிபி அரசின் பிடியில் கீழ் கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த இளைஞர் சம்மேளன உறுப்பினர்களுடன் நடைபெற்றிருந்த சந்திப்பொன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இளைஞர் கழகங்கள் சோசலிச இளைஞர் சங்கத்தின் ஒரு பணி கருவியாக மாறிவிட்டது. பிரதேச, மாவட்ட மற்றும் தேசிய மட்டங்களில் இயங்கிய இளைஞர் சம்மேளனங்கள் இப்போது இளைஞர்களின் திறமைகளுக்கு இடமளிக்காமல் ஜேவிபி ஆதிக்கத்தில் உள்ளன. வரும் தேசிய இளைஞர் சம்மேளன உறுப்பினராக ஆளும் தரப்பின் அரசியல் ஆதரவாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளின் அதிகாரங்களை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு அழுத்தம் நடத்தப்படுகின்றது. தற்போது இளைஞர்களிடமிருந்து இளைஞர்களுடைய உரிமைகள் மற்றும் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன. இதை மீண்டும் பெற்றுத் தருவோம். இந்த விவகாரத்தில் நாம் முற்போக்கான ஜனநாயக ரீதியான முன்னெடுப்புகளுக்காக நகர வேண்டும். அரசாங்கம் இந்த தவறான நடைமுறையை தொடர்ந்தால் இந்த மோசமான செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் எதிர்காலத்தில் இளைஞர்களிடம் பதிலளிக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் என்று எச்சரித்தார். 10வது பாராளுமன்றத்தின் இலங்கை பாகிஸ்தான் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவு செய்யப்பட்டார். இது தொடர்பான கூட்டம் சமீபத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்று சங்கத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தேர்தல் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பாகிஸ்தானின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாஹிமுல் அசீஸ் விருந்தினராக கலந்து கொண்டார். அத்துடன் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் பாரூக் இந்த சங்கத்தின் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன உரையாற்றி இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான நீண்டகால உறவுகளை வலியுறுத்தினார். வர்த்தகம், கல்வி, பாதுகாப்பு மற்றும் மக்களுக்கிடையிலான பல்துறை ஒத்துழைப்புகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி பாகிஸ்தானின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீண்டும் நிறுவுவது இந்த உறவை மேலும் பலப்படுத்தும் என்றும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்பட்டது. பாகிஸ்தானின் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் பாஹிமுல் அசீஸ் புதிய செயற்குழு உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரு நாடுகளின் உறவை மேம்படுத்த பாகிஸ்தான் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதை வலியுறுத்தி இந்த நட்புறவு சங்கத்தை மீண்டும் நிறுவுவது முக்கியமானது என்றும் கூறினார். குறிப்பாக மதம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்துக்கு சம்பந்தப்பட்ட சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதென அவர் தெரிவித்தார்.
மேலும் சங்க உறுப்பினர்களை பாகிஸ்தான் வருகை தருமாறும் அவர் அழைத்திருந்தார். புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அருண கருணாதிலக நம்பிக்கையுடன் உரையாற்றி இரு நாடுகளுக்கும் இடையிலான உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கையினை வளர்க்க இந்த சங்கம் ஒரு முக்கியமான தளமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் செயலில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முல்லைத்தீவு முத்தேன்கட்டு குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞரின் சடலத்தின் உடற்கூற்று பரிசோதனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மாதிரிகள் மேலதிக ஆய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் காவல் பிரிவில் உள்ள முத்தேன்கட்டு பகுதியில் கடந்த 7ஆம் தேதி அன்று ராணுவ தாக்குதலின் போது காணாமல் போன 32 வயதான எதிர்மான சிங்கம் கபில்ராஜ் என்ற குடும்பஸ்தரின் சடலம் கடந்த சனிக்கிழமை குளத்தில் இருந்து மீட்கப்பட்டது. நீதவான் முன்னிலையில் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டு தடயவியல் போலீசார் பரிசோதனை செய்த பிறகு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துக் கொண்டு செல்லப்பட்டது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சட்ட வைத்திய அதிகாரி உடற்கூற்று பரிசோதனையை நிறைவு செய்துள்ளார். மரணத்திற்கான காரணம் தெளிவாக குறிப்பிடப்படாமல் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலதிக ஆய்வுக்காக சடலத்தின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நாட்டின் வன்முறை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது என்ற பரப்புரைகளில் எவ்விதமான உண்மையும் இல்லை என்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். ஊடகங்கள் எழுப்பிய வன்முறை சம்பவங்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர், முன்னாள் காலங்களில் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் அரசியல் ஆதரவு எளிதில் கிடைத்தது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த ஆதரவு இல்லாமல் போனதால் அவர்களில் பெரும்பாலானோர் நாட்டை விட்டு தப்பி சென்றனர். தற்போது சில அரசியல்வாதிகள் குற்றவாளிகளோடு நெருங்கி தொடர்பு வைத்திருப்பதால் தங்கள் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வன்முறை கலாச்சாரம் மீண்டும் உருவாகி வருவதாக போலியான தகவல்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். உண்மையில் நாட்டில் இவ்வாறான வன்முறை கலாச்சாரம் எதுவும் உருவாகவில்லை எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். முத்தேன்கட்டு குளப்பகுதியில் நடைபெற்ற படுகொலை மூலம் ராணுவத்தினரின் அராஜகம் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் முருகையா கோமகன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் அராலியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், தமிழர் தாயக பகுதியில் தொடர்ந்து ராணுவ ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று வருகிறது. யுத்த காலத்தில் இருந்து ராணுவ மயமாக்கல் இன்னமும் தொடர்கின்றது. தென்பகுதியின் பகுதிகளில் இத்தகைய ராணுவ எண்ணிக்கையோ செயல்பாடுகளோ இல்லாமல் இருப்பினும் எமது பிரதேசங்களில் இது காணப்படுகின்றது. அதனால் உடனடியாக இந்த ராணுவ மயமாக்கலை நிறுத்த வேண்டும். தமிழர் தாயகங்களில் உள்ள இராணுவத்தை தென்பகுதிகளுக்கு மாற்றினால் தமிழர் பகுதிகளில் ராணுவ மயமாக்கல் குறையும். முத்தேன்கட்டு குளத்தடியில் நடந்த குடும்பஸ்தரின் படுகொலை இதை மீண்டும் வெளிப்படுத்திக் உள்ளது. அதுவே ராணுவத்தினரின் இத்தகைய அராஜகங்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தமது அமைச்சும் அரசும் பின்னடைவு காணப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கவலை தெரிவித்துள்ளார். ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய போது பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் நாம் தவறிவிட்டோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அன்றாடமாக நடக்கின்ற துப்பாக்கி சூடு போன்ற சம்பவங்கள் உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் பெரிய சேதங்களை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். இதனை கட்டுப்படுத்துவதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எதிர்காலத்தை இதனை விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் சுமார் 500 முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதிய கொடுப்பனவை இழப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவலை முன்னாள் எம்பிக்கள் ஒன்றியம் வெளியிட்டுள்ளதாக ஒரு சிங்கள வார இதழ் தெரிவிக்கின்றது. முன்னாள் எம்பிக்கள் வாழும் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்வது அவர்களை பெரும் பாதிப்புக்கு உட்படுத்தும். சிலர் மருத்துவ செலவுகளையும் கடந்து செல்ல முடியாத நிலைமை உருவாகும் என்று ஒன்றிய செயலாளர் பிரேமசரி தெரிவித்தார். அதன் பரிமாறாக அரசு ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யக்கூடாது, இது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாகும் நடவடிக்கை என்று அவர் எச்சரித்திருந்தார்.